ஆட்சி புரியும் இந்த வைசுரா பட்டணத்தில் யம தர்மனுக்கு சித்திரகுப்தா உன்னை அழைத்த காரணம் யாது? சித்திரகுப்தனை எதற்காக அழைத்தேன் தெரியுமா? நேற்றைய தினத்திலே கொண்டு வந்த உயிர்கள் அனைத்திற்கும் இன்றைய தினத்திலே பாவம் செய்தவர் புண்ணியம் செய்தவர் அவர்களுக்கு தண்டனையை அளிக்க வேண்டும். பாவம் செய்தவருக்கு நரகலோகம், பாவம் செய்தவருக்கு நரகலோகம், புண்ணியம் செய்தவருக்கு சொல்லக்கூடிய 4வது வைகுண்ட பதவி எடுப்பதினால் கொண்டு கணவனை மறந்து கண்டவனை ஆசைப்பட்டு சாசியவன் கொண்டு மாற்றிக்கிறான். நீ போற இடம் தான்
ஒண்ணுமே புரியல. புரியலையா? புரியலக்கா. நான் சொன்னது உனக்கு தெரியலையா? புரியலக்கா புரியலக்கா சொல்லுங்க. ஏய், தாத்தை குளத்தில் பிறந்து பிறந்தி தாம் தனி சென்று வைகுண்டத்தில் ஆதரவு வாங்கி வருகிறோம். ஆமாங்க. சேர்ந்தோடு வீதி வீதியாக சென்று ஆடவர்களை மழைத்து மனம் பறிப்பதுதான் நம்முடைய வேலை. அப்படியா? அது மட்டுமா? யாரு கூட கூட தூங்குதுக்கா? ஏய், என்ன சொல்ற? அக்கா, என்ன? நானோ தேடாத இடமெல்லாம் இல்லை. ஏய். என்னுடைய இருவழிகளுக்கு எந்த ஒரு ஆடவருமே தெரியலக்கா. ஆமாக்கா. ஏண்டி, அக்கா, பார்க்க எப்படி இருக்கு நீ? அக்கா, அப்படி இருந்தாலும் ஏய். பார்க்கறதுக்கு பலாப்பழம் மாதிரி இருக்கிறேன். ஏய். இது வரைக்கும் எந்த ஒரு கிராக்கி வந்து பார்க்கல, பேசல, என் கூட வந்தா சேரல. எனக்கும் மன வருத்தமா இருக்குதுக்கா. ரொம்ப கவலையா இருக்கியா? ஆமாக்கா. அப்படியா? ஆமாக்கா. ஏண்டி? அக்கா, என்ன? உங்களுடைய இருவழிகளுக்கும் எந்த ஒரு ஆர்வம் தெரியுதோ சுற்றி முற்றி பாருக்கா. அப்படியா? ஆமாக்கா. நான் ராத்திரியே போலவா? போலாம். வண்டியிலே வண்டியிலே வரும். வண்டியிலே வரும் அம்மா வண்டி வண்டியிலே வரும் வண்டியிலே வரும் வண்டியிலே வரும் வண்டியிலே பாத்துல சொல்லிட்டு ஒரே துணியா துணிக்கிறீங்களே என்னத்தக்கா பார்த்தீங்க? நான் வரைக்கும் சேர்ந்தவர் ஒரே ஒரு ஆடவரை நான் பார்த்துட்டேன். ஆடவரை பார்த்திருக்கேன். ஆமா, நால்வரும் சென்று அந்த ஆடவரை விடவே கூடாது. அழைத்து ஆளுக்கு ஒரு முத்தத்தை கொடு வேண்டும் என்று கேட்கலாம். கண்டிப்பாக. ஆமா, அங்க எப்படி தெரியுமா?
உங்களை பார்த்தா பயங்கரமா புதிய வீடு எங்கன கட்டிக்கிறது பாருங்க. கண்டிப்பாக கொண்டு வந்த அப்படியா? இவர்கள் வருகிற இடம் எந்த இடம் தெரியுமா? அப்படியா? நான் எப்படி வரணும்? அந்த இடம் திரும்பி போவாத இடம் இந்த இடம் தான். எட்டாவது மூலம் போனதே கிடையாது. எந்த இடத்து வந்து கவலையே கிடையாது எங்களுக்கு. எங்களுக்கு தேவை எங்களை கட்டி அணைத்து ஒரு முத்தத்தை கொடுக்க வேண்டும். நீங்க எவராக இருந்தா எங்களுக்கு பத்து கொண்டாடிக்கிறது அவளை பத்தி கூட கட்டி எங்களை கட்டி அணைத்து முத்தத்தை கொடுங்க. இந்த காமத்திற்கு நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு 10 மனைவிமார்கள் இருக்கு. அவர்களோடு உல்லாசத்தில் இருப்பதற்கு எனக்கு நேரம் கிடையாது. அப்படி இருப்பதினால் உங்களோடு கட்டி பிடித்து உல்லாசமாக எங்களை கட்டி அடித்து முத்தம் கொடுத்து விட்டால் இந்த உத்தரம் விட்டு உங்க ஊருக்கு நீங்க போவீங்க. அப்படின்னா இந்த இடத்தை விட்டு நீயும் போக கூடாது, நானும் போக கூடாது. நீ கட்டி அடித்து முத்தம் கொடுக்கிறீங்க மேடம் உயிரையே விட்டுடுவேன். மாமா கட்டி அடித்து 4 வருடம் தெரியுமா? அக்கினி சொல்ல தீசோ என்ன பஸ்கமாடி மாமா ஒரே ஒரு வீட்டு கொடுத்து போயிடுங்க. நான் அடியா பொட்டாடி 10 பொட்டாடி அதியா இருந்துடா.
இவரவர் செய்த குற்றங்களை பாவம் செய்திருந்தாலும் புண்ணியம் செய்திருந்தாலும் என் முன்னே கணக்கு எடுத்து விடு. தாலி கட்டிய கணவனை மறந்து காசுக்காக கட்டிய கணவனை தாலி கட்டிய கணவனை மறந்து அடுத்தவர் மேல் ஆசைப்பட்டு அடுத்தவர் மீது காசு பறிக்கின்ற தேசிகள் தாசிகள் இவர்கள் பல பல குடும்பத்தை கெடுத்திருக்கிறார்கள். அதனால் இவர்கள் செய்தது அத்தனையும் பாவம். குடும்பத்தை ஒரு நிம்மதியா வாழ விடல. அதாவது பணமே குறிக்கும். அதனால் இவளுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அட்டகுழி